வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 4.25 வருஷத்துல இந்த நாட்டோடைய உள்நாட்டு பாதுகாப்பு அந்த நாட்டோடைய எல்லைப்புற பாதுகாப்புகளை எந்த அளவுக்கு திறம்பட செயல்பட்டிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நரேந்திர மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே எந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக பார்க்க போறோம். நம்ம இப்போ பார்க்க போறது உள்நாட்டு பாதுகாப்பு சார்ந்து நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு திறம்பட செயல்பட்டிருக்காரு. இந்த உள்நாட்டு பாதுகாப்புன்றது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாலுக்கு போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க, தியேட்டர் போகிறீங்க, போயிட்டு நிம்மதியாக வந்து சேர்றீங்க. எங்கேயாவது பாம்பு வெடிக்குது, எங்கேயாவது சின்ன சின்ன குண்டு வெடிப்பு நடக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாட்டில் ஒரு அமைதியின்மை இருக்கிறத தாண்டி மக்களுக்கு வாழ்கிறதுல ஒரு பாதுகாப்பின்மையை உணர ஆரம்பிச்சிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுங்களா? நாட்டில் இந்த பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தும் போது தான் நாட்டு மக்களிடம் அமைதி அதுக்கடுத்து கொண்டு வர முடியும், சீரான வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அப்போ நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகளை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கணும். அது உள்நாட்டு தீவிரவாத நடவடிக்கைகளை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கலைன்னா இந்த நாடு பெரிய அளவில் முன்னேறாது. எந்த இடங்களில் அதிகப்படியான தீவிரவாதம் இருக்கோ அங்கே தொழில் வளர்ச்சிகள் பாதிக்கப்படும். தொழில் வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல ரொம்ப இயற்கையாகவே பொருளாதார சீரழிவு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எந்த அரசை நம்ம தேர்வு செஞ்சாலும் அவங்க இந்த நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பை ரொம்ப கண்ணும் கருத்துமாக முடிக்கணும். அந்த விஷயத்தில் நரேந்திர மோடி என்ன செஞ்சார் நம்ம அதை தெரிஞ்சுப்போம். சவுத் ஆசியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய தீவிரவாதம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது, உண்மை அப்படி கிடையாது. அது நம்ம படங்கள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமிய தீவிரவாதத்தை விட இந்தியா சந்திக்கக்கூடிய மிக மோசமான தீவிரவாத நடவடிக்கைகள் அனைத்துமே கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் தான். அதாவது நக்சலைட் அண்ட் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால் தரக்கூடிய விஷயம். எல்லாமே நினைச்சோம் நம்ம காஷ்மீரை மட்டுமே வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நக்சல் அண்ட் மாவோயிஸ்ட் அதிகம் பரவி இருக்கக்கூடிய ஏறக்குறைய 7 மாநிலங்களில் நடக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகள் தான் அதிகம். ஆனால் என்ன காரணமோ தெரியல, இந்த விஷயங்களை அதிகம் நம்ம எடுத்து பேசுறது இல்லை. நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நக்சல் அண்ட் மாவோயிஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது இடதுசாரி தீவிரவாதத்தை பெரிய அளவில் ஒடுக்கியிருக்காரு. பிஜேபி அண்ட் தென் காங்கிரஸ் இந்த 2 பேரும் இந்த மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட் விஷயத்தில் எந்த அளவுக்கு செயல்பட்டான்றதுக்கு 2 எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒன்று, 2015 ஜூனில் மணிப்பூரில் 16 போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த 16 போலீஸ் அதிகாரிகளை கொலை செஞ்சது யாரு? மாவோயிஸ்டுகள். அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கொலை செஞ்சது ஜூன் 4, ஜூன் 9ஆம் தேதி ஒட்டுமொத்த இராணுவம் உள்ள இறங்கி ஏறக்குறைய 158 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை போட்டு தள்ளினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 16 போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து 18 போலீஸ் ஆஃபீஸர் கொண்டதுக்கு 158 மாவோயிஸ்ட் தீவிரவாதம் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சாங்க. இதில் விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மியான்மர் உள்ள புகுந்து அந்த எல்லைப்புறங்கள் இருக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கை அனைத்துமே ஒழிச்சிச்சு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீவிரவாத நடவடிக்கைகள் நடத்திட்டு மாவோயிஸ்ட் ஓடி போய் மியான்மரில் புகுந்துக்கிறது. இதே மாதிரி ஒரு சம்பவம் காங்கிரஸ் டயத்தில் நடந்துச்சு. 2010 ஏப்ரலில் சத்தீஸ்கரில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு. சிஆர்பிஎஃப் வீரர்கள் 76 பேர்களை கொண்டாங்க. யாரு? மாவோயிஸ்ட். ஒரு பதில் தாக்குதல் கூட ஒழுங்காக நடத்தலை. அதுக்கான விசாரணையை ஒழுங்காக கூட முடிக்கலை. இந்த மாதிரி நாட்டை வச்சிருந்தா எங்கே தீவிரவாதம் வளராமல் இருக்கும்? ஆனால் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவோயிஸ்ட் நக்சல் தீவிரவாதம் மீதான தாக்குதல் இருக்கு இல்லையா, உச்சபட்சமாக தொடுத்திருக்காரு. அதை விட முக்கியம், இந்த நக்சல் பாதித்த பகுதிகளான அசாம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து போன்ற பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளில் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் பரவுவதற்கு காரணமான அடிப்படை வசதிகள் இருக்கு இல்லையா, அது போய் சேராதனால தான் தீவிரவாத நடவடிக்கைகள் பரவுது. அந்த அடிப்படை வசதிகளை கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப முக்கியம்னு கண்ணு கருத்துமா வேலை முடிச்சிருக்காரு. அதாவது இங்கே இருக்க கிராமங்களில் ரோடு வசதி, அதாவது சாலை வசதிகள், அங்கே கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டி சேர்க்கறது, கரண்ட்டு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்தது மூலமாக இன்னைக்கு அங்கே தீவிரவாத நடவடிக்கைகள் குறைஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடந்த 1 வருஷத்தில் மட்டும் அசாமில் 56% தீவிரவாத நடவடிக்கைகள் குறைஞ்சிருக்கு. மணிப்பூரில் 28% மேல் தீவிரவாத நடவடிக்கைகள் குறைஞ்சிருக்கு. மேகாலயாவில் 59% அளவுக்கு தீவிரவாத நடவடிக்கைகள் குறைஞ்சிருக்கு. நாகாலாந்தில் ஏறக்குறைய 70% தீவிரவாத நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்திருக்கு. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்நாட்டு பாதுகாப்புல தீவிரவாதிகள் நடவடிக்கைகளை அழிச்சு ஒழிக்கிறது இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கூட ஈவிரக்கம் காட்டாத முதல் பிரதமர் எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் தான். அடுத்த விஷயம் எல்லை பாதுகாப்பு, பார்டர் மேனேஜ்மெண்ட். நாட்டோட எல்லைப்புறங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள்.
நம்மளுடைய எல்லைப்புறங்கள் ஏறக்குறைய நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, பூட்டான், நேபாள், மியான்மர், பங்களாதேஷ் இந்த நாடுகளோடு நம்மளுடைய எல்லைப்பாரங்களை பகிர்ந்துக்கிறோம். ஏறக்குறைய 15,000 கிலோமீட்டர் பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? இதை தவிர்த்து நம்ம கடல் வழி இருக்கு இல்லையா, அதாவது கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரை எல்லைகள், அதையும் பாதுகாப்பில் வைக்கணும். எக்ஸாக்டாக சொன்னால் 15,106 கிலோமீட்டர் எல்லையையும் 7,516 கடல் எல்லையையும் பாதுகாக்கணும். சரிங்களா? இந்த எல்லைகளை ஒழுங்கா நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடலைன்னா இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல்கள் எல்லாமே இந்த எல்லை வழியாக ஊடுருவனால மட்டும்தான் நடந்திருக்கு. நீங்கள் இது வரைக்கும் இந்திய வரலாறு நடந்த மிகப்பெரிய தாக்குதல்களெல்லாம் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். அதில் எல்லாம் நடத்துனது முக்கியமாக வெளிநாடுகளிலிருந்து நாட்டை ஊடுருவி தாக்குனவங்களாக தான் இருப்பாங்க. அந்த தீவிரவாத நடவடிக்கைகள் மூலம் நம்ம பெரிய அளவில் இழப்புகளை சந்திரிச்சோம். ரொம்ப தூரமாக போவேனா, இந்த சமீபத்தில் 2006 ஒரு மும்பையில் தீவிரவாதிகள் ஊடுருவி சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதில் ஏறக்குறைய 250 பேர் இறந்தோம் இல்லையா, 1000-2000க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சோம் இல்லையா. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா வெளிநாடுகளிலிருந்து நல்லா பயிற்சி பெற்று நம்ம நாட்டுடைய எல்லைகளில் ஊடுருவதனால நடக்குது. இந்த எல்லையை சரியாக பாதுகாக்காதனால நடக்குது. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இந்த 4.25 வருஷத்தில் அந்த மாதிரி ஊடுருவி எந்த பெரிய தாக்குதல் நடந்துச்சு? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த நரேந்திர மோடி அவர்கள் 4.25 வருஷத்தில் நடத்தின ஆட்சியில் எத்தனை ஊடுருவல் நடந்துச்சு? அதனால் எத்தனை தாக்குதல் நடந்து முடிஞ்சிச்சு? ஏதாவது ஒன்று கணக்கு காட்ட முடியுமா? இந்த எல்லைப்புறங்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லைப்புறங்களை சரியாக ரோடு ஃபெசிலிட்டி உருவாக்கணும். அதாவது சாலைகளை உருவாக்கணும். ஃபிசிக்கல் பேரியர்ஸ், இந்த கம்பிகள் இருக்கு இல்லையா, எல்லைகளை பாதுகாக்கிற கம்பிகள் அடிக்கணும் இல்லையா, அது முழுசாக முடிக்கணும். 3வது அவுட் போஸ்ட் கரெக்டாக வைக்கணும். எல்லா இடத்துலையும் செக்கிங் கரெக்டாக இருக்கணும். இந்த இதில் ஏதாவது சின்ன லீக்கேஜ் இருந்தால் கூட போச்சு, சின்னமாக நம்மளுடைய பாதுகாப்பு விஷயங்களை குறை இருந்தால் கூட உள்ளே வர முடியும். இந்த விஷயங்களை அதிகப்படியாக எடுத்து செஞ்சது நரேந்திர மோடி ஆட்சியில் தான். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்களை புதுசாக உருவாக்க நினச்சி அதில் 190 போலீஸ் ஸ்டேஷன்களை உருவாக்கி முடிச்சிட்டாங்க. இதன் மூலம்னா எல்லைப்புறங்கள் பெரிய லெவலில் பாதுகாப்புக்கு வந்திருக்குது. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஸ்ரீலங்கா அந்த இந்தியா பார்டரில் எல்லை தாண்டக்கூடிய இல்லை அந்த போட்டு பயணிக்கக்கூடிய ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து சுட்டு கொல்லப்படுறது ஒரு கதையாகவே இருந்துச்சு, தொடர் கதையாக இருந்துச்சு காங்கிரஸ் பீரியடில். இப்போ எந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லைப்புறங்களில் சுட்டு கொல்லப்படுறது இல்லையா, அது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. இது இங்கே மட்டும் கிடையாது, குஜராத் ஆகட்டும் இல்லை வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் எல்லா பக்கட்டும். ஆனால் விஷயம் ரொம்ப முக்கியம், இந்த எல்லைப்புற பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அது தீவிரவாத நடவடிக்கையாக மட்டும் நம்ம பாதுகாக்கிறது கிடையாது. இந்த எல்லைப்புற நடவடிக்கைகள் பெரும்பாலும் கடத்தலுக்கு பயன்படுது. அதாவது வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து ராமேஸ்வரத்தில் தொட்டு குஜராத் எல்லை வரைக்கும் எல்லா எல்லைகளுமே கடத்தல்காரர்கள் அதிகம். இந்த கடத்தல் மூலமாக நேரடியாக இந்தியாவுடைய பொருளாதாரம் சிதைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் இந்த கடத்தல்காரர்கள் மூலம் தான் இங்கே கள்ள நோட்டு புழக்கம் ஈஸியாக விட முடியும். அதாவது புரிஞ்சுதா? இந்த கடத்தலை நீங்கள் தடுத்து நிறுத்தலைன்னா நாட்டோட பொருளாதாரத்தில் ஒரு சீரான தன்மையை வச்சுக்கவே முடியாது. இந்த கடத்தல்காரர்கள் எப்பயுமே நாட்டுக்கு பெரிய சவால். இந்த கடத்தலை ஃபுல்லாக முழுமையாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்தில் நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே காங்கிரஸுக்கு கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா 1962 இந்தியா சைனா போர் தொடங்கினதுக்கு அப்புறம் அது எப்படி முடிஞ்சது, அந்த முடிவில் நேரு என்ன சொன்னான்றதை தயவுசெய்து தேடி படிங்க. அதாவது அசாம் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பெரும் பகுதியை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதிகளுக்கு எப்படி அவர் வக்காலத்து வாங்கினா அப்படி தேடி படிங்க. நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் சீரியஸான பிரதமர் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உள்துறைக்கு என்ன முக்கியம்னா, நாட்டில் நடக்கக்கூடிய கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஃபோர்ஜரி இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அக்கறைப்படுறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த குற்ற நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இந்த அரசு செயல்பட்டுருக்குன்னு பார்க்கலாம். நாட்டுடைய குற்ற நடவடிக்கைகளில் நம்ம எடை போடுறதுல இந்த 3 விஷயம் நம்ம ரொம்பவும் முக்கியம். பெண்கள் பாதுகாப்பு, பட்டியலின தலித்து மக்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு. இந்த 3ல் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு தீவிரம் காட்டியிருக்கான்னு பார்க்கணும். சரி, இதில் இருக்கிற குறைகளையும் அவர் எப்படி நிவர்த்தி பண்ணியிருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தேவையான சட்டத்தை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காம ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் அவர் தீர்த்து வைக்கணும். சரியா இல்லையா? கொலை குற்றங்கள் 2014 33,000 கொஞ்சம் நடந்துருந்துச்சு, ஏற்கனவே 34,000 நடந்துருந்துச்சு. கொலை குற்றங்களோட எண்ணிக்கை ஏற்கனவே 30,000 குறைஞ்சிருக்கு. 2 வருடத்துக்கு முன்னாடி 10,000க்கும் மேற்பட்ட போனோகிராஃபி வீடியோ வழங்கக்கூடிய வெப்சைட் ஃபுல்லாமே தடை செஞ்சார் நரேந்திர மோடி அவர்கள். அந்த டயத்தில் இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர், இந்த பகுத்தறிவாதி எல்லாம் என்ன சொன்னா, படம் பார்க்குறது ஏன் இஷ்டம்,
அந்த வீடியோ பார்க்குறது ஏன் இஷ்டம், அதை எப்படி நீ தடுத்து நிறுத்தலாம் கேட்டான். சரியா இல்லையா? ஒவ்வொரு செகண்டும் 75 GB படம் பார்க்குறவன், 75 GB தேடி போனோகிராஃபி பார்க்குற ஒரு கூட்டத்தில், 24 மணி செக்ஸ் தேடுற ஒரு கூட்டத்தில் இந்த சம்பவங்களை அதிகரிக்குமா அதிகரிக்காதா? இதை கட்டுப்படுத்தணுமா இல்லையா? இது எல்லா பக்கட்டும், அதாவது நடுநிலையான மக்கள் மத்தியில் இதை ஓரளவுக்காக கட்டுப்படுத்துகின்ற எண்ணம் இருக்கும்போது இந்த பகுத்தறிவாதி, இந்த கம்யூனிஸ்டவாதிலாம் இருக்கா இல்லையா, இவன் இதில் வியாக்கியம் பேசினானுங்க. இன்னைக்கு அதை தடை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு தடை செய்யறது மூலமாக ஒரு ஆரோக்கியமான தேடலை கொண்டு போக முடியும். ஒரு வலைத்தளம்ன்றது எதுக்கானது? பலவிதமான அறிவு தேடலை அது கொண்டு வச்சிருக்குது. அதுக்குள்ளேயும் கெட்டது இருக்குது. நான் 24 மணி போனோகிராஃபி மட்டுமே தேடுற சிந்தனை இருக்கு இல்லையா, அது மிக அருவருப்பான சிந்தனை. அந்த சிந்தனையை தடுத்து நிறுத்தி ஆரோக்கியமான சிந்தனையை நோக்கி நகர்த்துறதுக்கு முக்கியம் இதற்குள்ள தடை செய்யறது. தடை செஞ்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் மிக அதிக லெவல் தீவிரம் காட்டியிருக்காரு. இன்ன நிலைமைக்கு பெண்களுக்கு தனியாக ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட்டு, மொபைல், டெலிஃபோன் எதுலேருந்து வேணால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு கால் சென்டரை உருவாக்கியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியா ஃபுல்லாக இந்த கால் சென்டர் மிக தீவிரமாக செயல்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு நாளைக்கு 12 லட்சம் காலை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்த கால் சென்டரை அவர் ரெடி பண்ணியிருக்காரு. இதில் இருக்கிற குறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 விஷயம் இந்த மக்கள் கடந்த 10-15 வருஷமாக புலம்புறாங்க. அந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டால், ஒன்று வரதட்சணை தடுப்பு இருக்கு இல்லையா, வரதட்சணை வழக்கு, வரதட்சணை தடுப்பு சட்டம், அதன் மூலமாக தவறாக பயன்படுத்தி கணவன் வீட்டார்களை தொந்தரவு செய்யறது இல்லையா, இந்த விஷயம் நடக்குது. இது நீதிபதிகளே முன் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நாட்டில் பதிவாகி நீதிமன்றம் வரக்கூடிய வழக்குகள் இருக்கு இல்லையா, அதுலேயே ஆண்டுக்கு 10,000 to 11,000 வழக்குகள் போலி வழக்குகள் தெரியுது. இந்த விஷயத்தில் உடனடியாக வேகமாக அவசரமாக நடவடிக்கை எடுக்காம ஆதாரங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க பழகுங்க. இதுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிற அரசு நரேந்திர மோடி அவர்கள் அரசு. இதற்காக டவுரி வரதட்சணை வாங்குற வழக்குகளை கம்மி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? ரெண்டாவதா தவறாக பயன்படுத்தக்கூடிய மிக பிரபலமான சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த SC/ST PCR ஆக்ட், அதாவது 1989 ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் விசாரணை பண்ணி நடத்தலாங்க. அதே நேரம் FIR ஃபைல் பண்ண விடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்த ஆக்டில் 2014 10,000 வழக்குகள் பதிஞ்சுக்கிட்ட இடத்துல இன்னைக்கு 5,900 6,000 வழக்குகள்லாம் பதிவு செய்யப்படுதுன்றாங்க. அது தப்பு கிடையாது. அதை மட்டும் நீங்கள் எடுத்து பேசிங்கன்னா சரி கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா, இதே SC/ST ஆக்ட் மேலே நீங்கள் கொலை முயற்சி செய்கிற வழக்கு இருக்கு இல்லையா, அது 3,300 வழக்கெல்லாம் கூடுதலாக பதிவு செய்யப்படுது. பெண்கள் மீதான இருக்கு இல்லையா, தலித் அண்ட் தென் பட்டியல சமூக பெண்கள் மீது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கான வழக்குகள் 3,100 அதிகமாக பயன்படுத்தப்படுது. கும்பல தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுக்கான வழக்குகளும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த வழக்குகள் எல்லாமே இந்த ஆக்ட் கீழே பயன்படுத்திருக்கு. அதுக்கு பதில் IPC செக்ஷனுக்கு கீழே பயன்படுத்தப்படுது. இதை வசதியாக மறந்துட்டு அந்த ஆக்டை, அதாவது சொல்ல SC/ST PCR ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டை நீர்த்து போக செஞ்சுட்டார் நரேந்திர மோடின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. இப்போ தான் அதிகப்படியான வழக்குகள் பதிஞ்சு அது மாதிரி தீவிர விசாரணை நடத்தப்படுது. ஆனால் என்னன்னா, கடந்த நிகழ்வு என்ன, அது கொலை முயற்சியா, அது குடும்ப சண்டையான்னு பார்த்து அதுக்கான விஷயங்கள் தான் தீர்வு கண்ணுமே தவிர்த்துட்டு அதை கொண்டு போய் ஜாதிய சண்டையாக மாற்றக்கூடாது. சரியா இல்லையா? அந்த தெளிவை இந்த அரசு செஞ்சிருக்கு. உள்துறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வர பகுதி இந்த காவல்துறை. இந்த காவல்துறை எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் லாடனேந்தல்ன்ற ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பற்றியான குற்ற நடவடிக்கை திருப்பணம்ன்ற ஒரு ஸ்டேஷனில் இருக்குன்னா, அந்த ஸ்டேஷன்லேருந்து பஞ்சாபில் இருக்கிற லூதியானில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்காரன் வாங்க முடியும். அப்படி ஒரு சூழலை மாற்றிருக்காரு. அதாவது எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய கிரிமினல் அண்ட் தென் கிரைம் இருக்கு இல்லையா, குற்ற நடவடிக்கைகள், குற்றவாளிகளை பற்றியான அனைத்து தகவலையுமே எல்லா ஸ்டேட்டுக்கும் பகிர்ற அளவுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காரு. அதாவது இந்த அமைப்புக்கு கீழே சும்மா 15,000 போலீஸ் ஸ்டேஷன்ஸை உள்ள கொண்டு இருக்காரு. இதில் 6,000 ஹையர் அஃபீஷியல்ஸை உள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து ஒவ்வொரு மாதத்துலையுமே DGP கான்ஃபரன்ஸ் நடக்குது. நீங்கள் தாராளமாக காவல்துறை சார்ந்தவங்கள்ட்ட போய் தாராளமாக கேட்டு பார்க்கலாம். காவல் நிலையத்துக்கு வர்றதுக்கே தயங்குறதுனால தான் பல குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றனால எல்லா மாநிலத்திலையுமே காவல் நிலையத்தில் புகார்களை வாங்குறது இல்லையா, அது இணையதளம் மூலமாக நடக்கிறத 100% உறுதிப்படுத்தியிருக்காரு யார், நரேந்திர மோடி அவர்கள்.
இன்னும் நிலைமையில் எப்படி நாடு இருக்குன்னா, வீட்டில் பைக் காணாமல் ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உங்கள் பொண்ணுங்க மேலே ஏதாவது ஒரு ஈவி டேசிங் கேஸ் இருக்கா, அதையும் ஆன்லைனில் பண்ண முடியும். ஒரு செக் மோசடி இருக்கா, ஆன்லைன்லேயே பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆன்லைன் பண்ணிட்டா அது எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பான்னு தயங்க தேவையே இல்லை. ஏன்னா கிரைம் அந்த கிரிமினல் ட்ராக்கிங் ரெக்கார்டை வந்து தெளிவாக வச்சுருக்காங்க. அதோடைய ஸ்டேட்டஸ் 24 மணி நேரம் அப்டேட் பண்ணப்படுது. அதனால் அதுக்கான தீர்வு செய்யாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தூங்கவே முடியாது. ஸோ பதிவோட இறுதியில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாட்டோடைய உள்நாட்டு பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தில் இதற்கு முன்னுக்கே பார்த்து எந்த பிரதமரை விடையும் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் திராவிட கட்சிகள், அதுலேயும் ரொம்ப முக்கியம் திமுகவுக்கு கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 1998 நடந்த 1998 கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு காரணமான தீவிரவாதிகள் 9 பேரை அண்ணா நூற்றாண்டுன்ற பேரில், அண்ணா நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற பேரில் ரிலீஸ் பண்ணது யாரு? திமுக. தீவிரவாதிகளை உள்நாட்டில் குண்டு வச்ச தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணக்கூடிய திமுக நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ரெண்டாவது, நாட்டுடைய எல்லை பாதுகாப்பு விஷயத்திற்கு அதை பற்றி பேசுறதுக்கு காங்கிரஸுக்கே தகுதி கிடையாது. 1962 இந்தியா சீனாவுக்கு இடையே நடந்த போர், அந்த போரின் முடிவில் இந்தியா இழந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றியான விஷயங்கள் தயவுசெய்து எல்லாம் தேடி படிங்க. அந்த காலகட்டத்தில் 1962 ஆல் இந்தியா ரேடியோவில் நேரு அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரும் தயவுசெய்து தேடி படிங்க. அப்போ தெரியும், அதில் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டோடைய எல்லை பாதுகாப்பு விஷயத்தில் கேள்வி கேட்கறதுக்கு நரேந்திர மோடி அவர்களை கேள்வி எந்த தகுதியும் காங்கிரஸுக்கு கிடையாதுன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உள்துறை, அதாவது நாட்டுடைய பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு, குற்ற நடவடிக்கைகளை குறைத்தல், அதுக்கப்புறம் உள்நாட்டு காவல்துறைகளுக்கு இடையேயான கட்டமைப்பை உயர்த்துதல், இந்த 4 விஷயத்திலையும் உள்துறையின் செயல்பாடு, அதாவது உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடு மிக பிரமாதமாக இருந்துச்சு 4.25 வருஷமாக. இதுதான் உண்மை. எனவே உள்நாட்டு பாதுகாப்பு விஷயத்தில் இந்த உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடுக்கு நாம் கொடுக்குற மதிப்பெண் 10க்கு 9.5. நன்றி.